வணக்கம். வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ். மிஷன் 8 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கான ஒரு கோர்ஸ் தான் இது. அந்த வகையில் யூனிட் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாப்பிக்லேருந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கான டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்ஏ கைரேகை தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி நேற்று பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் பற்றி நம்ம ஒன்று பார்த்துருப்போம். ஓகே, ஸோ இன்றைக்கி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஓகே, இந்த வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு சயின்ஸ் அண்ட் டெக் கம்பல்சரி முடிஞ்சிடும். பார்க்கலாம் ஒவ்வொன்றாவே. ஓகே, ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தது ஃபுல்லாக ஒரு ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ரொம்ப ஒரு சின்ன டாபிக் தான். ஓகே, 10th புக்லேயுமே இருக்குது அண்ட் தென் 12th சுவாலஜி புக்லேயுமே இது இருக்கத்தான் செய்யுது. ஓகே, மேக்ஸிமம் நம்மளுக்கு டிஎன்ஏவுடைய ஃபிங்கர் பிரிண்டிங்குடைய ஸ்டெப்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி இது எதுக்காக பயன்படுது, நம்ம நிறைய நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்தான் செய்யுது. நிறைய சினிமாக்களையும் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறத வச்சு நிறைய குற்ற வழக்குகளில் ஈஸியாக குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்மளுடைய ஜென்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ பார்த்துருவோம் நடைமுறை வாழ்க்கையில் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு டாபிக் தான். ஸோ அதில் தெரிய வேண்டிய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, பார்க்கலாமா? ஓகே, ரைட். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கான மிஷன் 80 குரூப் அடுத்து வந்து 2A மெயின்ஸ் யூனிட் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கிளாஸ் 17 அப் டு கிளாஸ் 16 வரை நேற்று நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கிளாஸ் 17 டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். டிஎன்ஏ கைரேகை உத்தி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சிலபஸாக கொடுத்துருக்காங்க. ஆனால் கைரேகை தொழில்நுட்பம் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அல்லது டிஎன்ஏ கைரேகை அப்படின்னு கூட தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்குமே நம்மளுக்கு டிஎன்ஏ பற்றி கொஞ்சம் பேசிக்காக தெரியணும். ஆனால் அந்த பேசிக்கை பற்றி நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஓகேங்களா, ஆக்சுவலி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னா டிஎன்ஏ பற்றி பேசிக்ஸ் தெரியணும் நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையுமே சொல்லியிருந்தீங்க, சார் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறீங்க, நான் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலே படிக்கலை, அதனால் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி அதை பற்றிலாம் எடுத்துட்டோங்க. ஓகே, நீங்கள் வேணால் இப்போது பயோடெக்னாலஜி டாபிக் இருக்கு இல்லையா, அந்த டாப்பிக்கில் ஏதோ ஒரு டாப்பிக்கில் டிஎன்ஏ பேசிக்ஸ்னு எடுத்து டிஎன்ஏனா என்ன, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு அப்படின்னா என்ன, ஏன்னா இதுலேயுமே அந்த வார்த்தை வருங்க. சரியா, ஒரு நியூக்ளியோடைடுனா என்னன்னு கூட சொல்லிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நியூக்ளியோசைடு நியூக்ளியோடைடு. ஓகே, ஒரு டிஎன்ஏன்னு எடுத்துக்கிட்டால் 3 காம்பனன்ட்ஸ் கம்பல்சரி இருக்கும். ரிபோஸ் சுகர் இருக்கும், நடுவில் நைட்ரஜன் பேசஸ் நைட்ரஜன் காரங்கள் இருக்கும், பாஸ்பேட் குரூப் இருக்கும். இது மூன்றையும் சேர்த்து சொன்னால் அது பேர் நியூக்ளியோடைடு, மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல இந்த டாப்பிக்லாம் அந்த ஒரு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும், நியூக்ளியோடைடு வரிசை அப்படின்னு சொல்லி. நியூக்ளியோடைடுன்னு என்னங்க? ஸோ பாஸ்பேட் குரூப்பு, நடுவில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் பேசஸ் நைட்ரஜன் காரங்கள், தட் மீன்ஸ் அடினைன் தைமின் சைட்டோசின் குவானின் என்று சொல்லக்கூடியது கம்பைண்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி அடினைன் தைமினுடன் 2 ஹைட்ரஜன் பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டிருக்கும், சைட்ரஜன் குவானினுடன் 3 ஹைட்ரஜன் பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டிருக்கும். ஓகே, அந்த பிணைப்பு தான், அந்த பிணைப்புகள் ஆக்சுவலி இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கே அந்த மேட்சிங்கை எப்படி வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நியூக்ளியோடைடு வரிசை வச்சு தான். இங்கே ஒரு சில பேருக்கு அந்த நியூக்ளியோடைடு வரிசையில் தான் மாற்றம் ஏற்படும். அப்போ 2 ஃபிங்கர் பிரிண்டிங் ரெண்டுமே இங்கே வந்து இப்போ 3 இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 23 குரோமோசோம் இருக்குயா, 23 பேர் ஆஃப் குரோமோசோம் எக்ஸாக்ட்லி பார்த்தோம்னா அந்த 23 பேரில் அப்போ ஒரு குரோமோசோம் எடுத்துக்கிறோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 7வது குரோமோசோம்னு வச்சுக்குவோம். அதில் கூட நியூக்ளியோடைடு வரிசையும் சேம் அதே மாதிரி இப்போ ஃபிங்கர் பிரிண்டிங் வச்சு அதுலேயும் அந்த 7வது நியூக்ளியோடைடு வரிசையும் இதில் 10 இருந்துச்சுன்னா இதில் 10 இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, இந்த குற்றத்தை செஞ்சது இவர் தான் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அது வந்து ஏன்னா டிஎன்ஏ அப்படிங்கிற முடியை வச்சு கண்டுபிடிக்கலாம், நகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்போ என்னென்ன சாம்பிள்ஸ் கிடைக்குதோ அந்த சாம்பிள்ஸ் அப்படிங்கிறது தான் மாதிரிகள் அப்படின்னு சொல்கிறோம். அது நம்மளுடைய சலைவாவாக இருக்கலாம், நம்மளுடைய பிளட்டாக இருக்கலாம், நம்மளுடைய ஹேராக இருக்கலாம். இதை வச்சு கூட ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, கைரேகை வச்சுக்கலாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, சேம் இதெல்லாம் அது எல்லாமே டிஎன்ஏ வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. அது எக்ஸாக்டாக எப்படின்னா சிம்பிளாக, அதனால தான் கிளாஸ் ஸ்டார்டிங் முன்னாடியே சொல்கிறேன், அந்த நியூக்ளியோடைடு வரிசைகளை வச்சு தான் ஈஸியாக கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா, சிம்பிளாக சொல்கிறது இதுதான் மீனிங். இந்த டாப்பிக்கே அவ்வளோதான், இந்த ஒரு வார்த்தையில் முடிஞ்சிடும். ஓகே, மேட்சிங்காக தான் நியூக்ளியோடைடு சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியோடைடு வரிசைகளை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ நியூக்ளியோடைடு வரிசைகளை வச்சுன்னா அப்போ நியூக்ளியோடைடுனா என்னென்னு தெரியும்ல, அதை பற்றி பேசிக்ஸில் ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நியூக்ளியோடைடுனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். ஒன்றுமே இல்லைங்க, ஒரு டிஎன்ஏக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிபோஸ் சுகர், நடுவில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் பேஸ் பாஸ்பேட், இது 3ஐயும் சேர்த்து சொன்னால் நியூக்ளியோடைடு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரொம்ப எல்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். சரியா, சரி, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கிளாஸ் 18 என்னென்ன பார்ப்போம்னா பிசிஆர்னா என்ன, எலைசானா என்ன, அடுத்து அட்வான்ஸ்டு ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ், இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன்னா என்ன, லாஸ்ட்டாக பார்த்தோன்னா வேக்சின். ஓகே, அவ்வளோதான்.
இதான் டாபிக். இந்த வருஷம் இந்த வாரத்தோட கண்டிப்பா இது முடிஞ்சிரும். ஏன்னா மிச்சம் இருக்கிறது என்ன இருக்கு? கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான சயின்டிஸ்ட். அவங்க என்ன மாரி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு சின்ன டாபிக் தானே. அது நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்த்துருவோம். தென் கடைசியா பார்த்தோம்னா, அவரோட ஃபுல் ரிவிஷன் வச்சு மாடல் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் டெக் பார்ட்டே ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்மளுக்கு முடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஓகே ஃபைன் சூப்பர். ரைட். இன்னைக்கு டாபிக் என்னன்னா, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஓகே, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், டிஎன்ஏ கைரேகை தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ நம்ம வழக்கம் போல கொடுக்குற மாதிரி தான். அப்போ டிஎன்ஏ கைரேகை தொழில்நுட்பம் என்பது ஒரு சக்தி வாய்ந்த தடவியல் நுட்பமாகும். இட்ஸ் அ ஃபாரன்சிக் டெக்னிக். ரொம்ப முக்கியமானது ஒரு வார்த்தை. இட்ஸ் அ ஃபாரன்சிக் டெக்னிக். ரொம்ப முக்கியமானது இதுதான். ஓகேங்களா? இது தனி நபர்களுடைய மரபணு அமைப்பு அப்படின்னா நியூக்ளியோடைடு தான். மரபணுனால என்ன அர்த்தம்? டிஎன்ஏ ஆர்என்ஏவை தான் சொல்றாங்க. மரபணு அமைப்பை அடிப்படையாக கொண்டு தனித்துவமாக அடையாளம் காண அனுமதிக்கிறது. இந்த புரட்சிகரமான தொழில்நுட்பம் பல குற்றவியல் விசாரணைகள், தந்தை வழி சோதனை அப்படிங்கிறது அந்த பேட்டர்னல் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றும் துல்லியமான தனிப்பட்ட அடையாளத்தை நம்பி இருக்கக்கூடிய பிற பயன்பாடுகள் மற்றும் அணுகுமுறையை இது மாற்றியுள்ளது. ஓகேங்களா? அப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறது முக்கியமாக எதற்காக பயன்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே ரைட். இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ மீன் பை, எதுக்காக ஒரு சில இன்ட்ரோ தெரியணும் இல்லையா? யூனிக்யூ ஜெனட்டிக் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிக்யூ ஜெனட்டிக் ப்ரொஃபைல்ஸ். ஈச் பர்சன்ஸ் டிஎன்ஏ இஸ் யூனிக் கம்பல்சரி எக்ஸப்ட் ஃபார் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அலோயிங் த ப்ரிசிஷன் அடிஷன். அதாவது ஒவ்வொரு டிஎன்ஏவும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்காது, அவங்களுக்கும் யூனிக்யூ தனித்தன்மை வந்தது. எனக்குன்னா என்னுடைய டிஎன்ஏ மாதிரியே அவரது இருக்குமா அப்படின்னா இருக்காது. எக்ஸப்ட்னு ஒரு வார்த்தை கொடுத்து ட்வின்ஸ்னு கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என் தம்பியோ அல்லது நான் எங்கள் அண்ணனோ ட்வின்ஸாக இருந்தோம்னா 2 பேருடைய டிஎன்ஏ அமைப்பு ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இப்போ என்னுடைய சாம்பிள்ஸ் எங்கே இருந்தாவது பெறப்பட்டிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஹேர் எங்கே இருந்தாவது பெறப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ஹேரும் என்னுடைய டிஎன்ஏவும் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதான் தர்றாங்க. அல்லோ இதை ப்ரீசிஸ் ஐடென்டிஃபிகேஷன். அது சாம்பிள்ஸ்னு சொல்கிறோம். அது பிளட்டாக இருக்கலாம், ஹேராக இருக்கலாம், எனிதிங் வில் பி ஓகே. புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? புரியுது இல்லையா? ரைட். அதே மாதிரி ஃபாரன்சிக் அப்ளிகேஷன்ஸ். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் வைட்லி யூஸ்டு இன் த கிரைம் சீன். ஃபாரன்சிக்கில் முக்கியமாக எதுக்கு பயன்படுது? கிரைம் சீன். நிறைய இப்போ இருக்கக்கூடிய கிரைம் சீன்ஸ் இப்போ இருக்குன்றில்ல, இப்போ சமீப காலத்தில் அந்த ஃபிங்கர் பிரிண்டிங் வச்சு தான் நிறைய கிரைம் சீன்ஸில் இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? இன்வெஸ்டிகேஷன் டு லிங்க் த சஸ்பெக்ட் டு எவிடன்சஸ். ஓகேண்ணா? ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு குற்றச்சம்பவம் நடந்துருச்சு, கொலை நடந்துருச்சு, கற்பழிப்பு நடந்துருச்சு, இது மாதிரி ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு யாருக்கு கால் பண்ணுவாங்க போலீஸ் அப்படின்னா ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துட்டாங்களா, அவங்க வந்து வாங்கினேன். ரொம்ப சாதாரணங்க. அது வந்து ரொம்ப டீப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம். ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கோம், நிறைய நம்மளோட சினிமாக்களையும் பார்த்துட்ருக்கோம். ரைட். அடுத்து வந்து பார்த்தோன்னா பேட்டர்னிட்டி டெஸ்டிங். பேட்டர்னிட்டி அப்படின்னாலே தந்தை வழி சோதனை. ஏன் சார் மேட்டர்னிட்டி டெஸ்டிங் எடுக்கக்கூடாதா? குழப்பம் கண்டிப்பாக வரும், நம்மளுக்கு யோசிக்கணும். ஆக்சுவலி பேட்டர்னிட்டி டெஸ்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு குழந்தையுடைய மரபணு தீர்மானிப்பது, அந்த குழந்தையுடைய பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஸை தீர்மானிக்கிறது தந்தையுடைய இதுதான், ஸ்பெர்ம் தான். அதுதான் தீர்மானிக்கும். அப்போது நம்மளுடைய ஜென்ரேஷன் அப்படின்னு எடுத்தோன்னா, இப்போ எங்கள் தாத்தா இருக்கார், எங்கள் தாத்தாவோட தாத்தா இருக்கார். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பண்பானது எங்கள் அப்பாவுக்கு அடுத்து எனக்கு அடுத்து என்னுடைய ஜென்ரேஷன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போது அந்த பேட்டர்னிட்டி சீக்வன்சஸ் டெஸ்டிங் comparing the DNA of a child of a potential parents can determine the biological relationship. அவர் தான் எங்கள் தாத்தாவோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்காத நான் எதை வச்சு கண்டுபிடிச்சிருவேன்? என்னுடைய டிஎன்ஏ வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எனக்கு அவருக்கு ஒரே மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். சீரியஸ். ஓகே. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரோவாக நம்மளுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ யுனைக்யூ தனித்துவமான மரபணு விவரங்கள், தடவியல் பயன்பாடுகள், மகப்பேறு சோதனை, குழந்தை மற்றும் சாத்தியமான பெற்றோரின் டிஎன்ஏ ஒப்பிட்டு உயிரியல் உறவுகளை தீர்மானிக்க முடியும். பரவலாக சந்தேக நபர்களை சாட்சியத்துடன் இணைக்க குற்றம் நடந்த விசாரணைகளில் பயன்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு நபரின் டிஎன்ஏ தனித்தன்மை வாய்ந்தது, ஆனால் ஒரே மாதிரியான இரட்டையர்களை தவிர துல்லியமான அடையாளம் காண அனுமதிக்கிறது. ஓகே. ஸோ ட்வின்ஸை தவிர த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இதுலேருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட். ஸோ இன் 1984 சர் அலெக் ஜெஃப்ரி, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சரிங்களா, 1984 ஜெஃப்ரி. ஓகேங்களா? சர் அலெக் ஜெஃப்ரி டிஸ்கவர்ட் த கான்செப்ட் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அட் யூனிவர்சிட்டி ஆஃப் லெய்செஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ முக்கியமான ஒரு கொஸ்டின், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே இது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. யார் வந்து ஹூ இன்ட்ரடியூஸ் த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் கேட்டாலே சர் அலெக் ஜெஃப்ரி அப்படிங்கிறது தான் 1984
அடுத்து 1986 பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் இன் எ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன். டிஎன்ஏ ஃபர்ஸ்ட் பயன்பாடு, முதல் பயன்பாடு மர்டர் ஆஃப் யூகேல தான் முதல்ல அந்த ஒரு ஒரு குற்ற வழக்கில் ஈஸியாக என்ன பண்ணுறாங்க, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. 1988 1988 ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் டிஎன்ஏ டெஸ்டிங் லெபார்டரி அப்படிங்கிறது யூஎஸில் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இயர்ஸ். 1984 1986 88 இல்லை ரெண்டு ரெண்டு கூட்டிகிட்டே போகுது. 84 86 88. 84ல் என்னது ஃபஸ்ட்டு அலெக் ஜெஃப்ரி அப்படிங்கிறவங்க முதல்ல இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க. 86ல் என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு யூகேல ஒரு கிரைமில் நடந்த இடத்துல டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெஸ்ட் வச்சு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க. 88ல் ஃபஸ்ட்டு கமர்ஷியல் லேப் அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. எங்கே, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில். புரியுதா, கிளியராக இருக்கா? அப்போ இந்த 3 வருடங்களும் ரொம்ப முக்கியம். அந்த 3 வருடங்களில் ஏற்படுத்தப்பட்ட அந்த நிகழ்வுகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ சார் அலெக் ஜெஃப்ரிஸ் லீசெஸ்டர் பல்கலைக்கழகத்துடைய டிஎன்ஏ கைரேகை பற்றிய கருத்தை முன்மொழிந்தார் 84ல். 86ல் டிஎன்ஏ கைரேகை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இங்கிலாந்தில் ஒரு கொலையாளியை குற்றவாளியாக குற்ற விசாரணையில் பயன்படுத்தப்பட்டது. 88ல் முதல் வணிக டிஎன்ஏ சோதனை ஆய்வகம் அப்படிங்கிறது அமெரிக்காவில் நிறுவப்பட்டது அப்படின்றாங்க. கிளியராக இருக்கா? சரி, ரைட். நெக்ஸ்ட் வரலாமா? ஓகே. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியங்க. 84ல் முதல்ல சர் அலெக் ஜெஃப்ரி. அடுத்து பார்த்தோன்னா த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். அப்போ இந்த டிஎன்ஏ கைரேகை தொழில்நுட்பத்தோட முக்கியமான கொள்கை என்ன? பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஜெனட்டிக் வேரியேஷன். ஒரு டிஎன்ஏ இருக்குது அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் regions with high variability between individuals. knows the variable number of tandem repeats. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். VNTRs இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டேண்டம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு வரிசை தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்குன்னா, சரிங்களா, ஒரு டிஎன்ஏ இருக்குன்னா அந்த டிஎன்ஏக்குள்ள ஒரு பக்கம் சுகர் இருக்குங்க, ரிபோஸ் சுகர், டிஆக்சி ரிபோஸ் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் பாஸ்பேட் குரூப் இருக்கும். சரிங்களா, இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நடுவில் இருக்கக்கூடியதான் அந்த நைட்ரஜன் பேசஸ், காரம், நைட்ரஜன் காரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நைட்ரஜன் காரம் அடினைன் டபுள் பாண்டட் வித் தைமின், சைட்டோசைன் ட்ரிபிள் பாண்டட் வித் குவானின், இப்படி தான் பிணைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொன்றா. அப்போ இந்த மூணையும் சேர்த்து சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன பேர், நியூக்ளியோடைடு. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க, வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. VNTRs மறந்துடக்கூடாது. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக அடுத்த பார்ப்போம் நம்ம. நெக்ஸ்ட் பாருங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட்ஸ் லென்த் பாலிமார்பிசம். வேற சார் பாலிமார்பிசம் அப்படின்னா அந்த செயின் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸை தான் என்ன சொல்கிறாங்க, பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஎன்ஏ இஸ் கட், வெட்டுதல். ஒரு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் டிஎன்ஏ இஸ் கட் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னால என்ன பண்ணுவோம், ஒரு டிஎன்ஏவே வெட்டக்கூடிய நொதி தானே அது, பார்த்துருப்போம் இல்லையா? அதை ஒட்டக்கூடிய நொதி லைகேஸ், வெட்டக்கூடிய நொதி ரெஸ்ட்ரிக்ஷன். அண்ட் த ரிசல்ட்டிங் ஃப்ராக்மெண்ட் லென்த்ஸ் ஆர் அனலைஸ்டு டு கிரியேட் த யூனிக்யூ பேட்டர்ன். மூன்றாவது பாருங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் யூனிக்னஸ். ஓகேங்களா, ஸோ த ப்ராபபிலிட்டி ஆஃப் டூ அன்ரிலேட்டட் இண்டிவிஜுவல் ஹேவிங் எ சேம் டிஎன்ஏ ஃபிங்கர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி லோ, டிபிக்கலி லெஸ் தென் 1 பில்லியன். அப்போது இப்போ என்னுடைய டிஎன்ஏவாக இருக்கட்டும், இன்னொருத்தர் எனக்கு சம்மந்தமே இல்லை ஒருத்தர் அவருடைய டிஎன்ஏ ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா டெஃபினெட்லி கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர், பில்லியனில் ஒரு பங்கு தான் சாத்தியம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். ஸோ அப்படியே தமிழில் பார்க்கலாமா? டிஎன்ஏ மரபணு வேறுபாடு அப்படிங்கிறது தனித்தனி நபர்களுக்கு இடையே அதிக மாறுபாடுகளை கொண்ட பகுதிகளை கொண்டுள்ளது. இது வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட்ஸ் என அழைக்கப்படுகிறது. எப்படி இப்போ வடிவன் பை VNTRsனா என்னது, அதாவது எனக்கும் இன்னொரு நபர்களுக்கும் தனித்தன்மை அதிக மாறுபாடு இருக்கும். இதில் அந்த நியூக்ளியோடைடு வரிசையில் தான் அதிக மாறுபாடு இருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன் துண்டு நீள பாலிமார்பிசம். டிஎன்ஏ கட்டுப்பாடு என்சைம்கள் மூலம் அந்த டிஎன்ஏ துண்டுகள் வெட்டப்பட்டு அதனுடைய விளைவாக வரும் துண்டு நீளம் ஒரு தனித்துவமான வடிவத்தை உருவாக்க இது பயன்படுகிறது, அதாவது பகுப்பாய்வு செய்ய பயன்படுகிறது. மூன்றாவது பாருங்க, தனித்துவமான நிகழ்வு. அது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, ஒரே டிஎன்ஏ கைரேகை கொண்டிருக்கக்கூடிய தொடர்பு இல்லாத 2 நபர்களுடைய நிகழ்தகவுனா ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா, அது பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக குறைவு. பொதுவாக 1 பில்லியனில் ஒருவருக்கு சாத்தியம், அதுக்கும் குறைவுன்றாங்க.
இப்போ டெஃபினட்டா என்ன அர்த்தம் இதுலேருந்து தெரிய வேண்டியதுன்னா, எனக்கு சம்மந்தமில்லாத ஒருத்தருடைய டிஎன்ஏவும் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப அத வச்சு ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எக்செப்ட் யாரு? ட்வின்ஸ் மட்டும். எனக்கும் நான் ஒரே டைம்ல ஒரே மாரி பிறந்தவங்க எங்க 2 பேருக்கு மட்டும் டிஎன்ஏ வரிசை ஒரே மாரியா இருக்கலாம். அதுவுமே ப்ராபபிலிட்டி தான். கம்பல்சரி இருக்கும். கிடையாது. சரியா? ட்வின்ஸ தவிர மற்ற எல்லாருக்கும். ம். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலி நம்மளுடைய ஆ 10த் புக்ல அந்த அளவுக்கு டீட்டெயிலா இல்ல. பட் 12த் புக்ல ரொம்ப டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கோடைய அந்த ஸ்டெப்ஸ் அந்த டெக்னிக் உடைய ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலாவே குடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஆனா நம்மளுக்கு பொதுவா பயன்படுத்தக்கூடிய முறைகள் இந்த 5 முறைகள் தான். இந்த 5 ஸ்டெப் தான். இந்த 5 ஸ்டெப்புக்கு இடையில தான் சின்ன சின்ன சப் ஸ்டெப்ஸ் சின்ன சின்ன ஸ்டெப் இருக்கும்ல. அதெல்லாம் சேர்த்து மொத்தமா குடுத்து வச்சிருக்காங்க 12த் சுவாலஜி புக்ல. ஓகேங்களா? ஆனா அவ்ளோ டீட்டெயிலா தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. பட் இது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். எது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், செகண்ட் ப்ராசஸ் என்ன, தேர்ட் ப்ராசஸ் என்ன. ஆக்சுவலி இந்த வீடியோவுடைய முக்கியமான ஒரு கட்டமே இதுதான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் உடைய முதல் வேலை என்னன்னா, சாம்பிள் கலெக்ஷன். அதானே மெயினே. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் எதுக்காக செய்ய போறோம்? ஏதோ ஒரு ஒரு இடத்துல வந்து கொலை நடந்துருச்சுப்பா. நடந்துருச்சு. அப்ப அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சாம்பிள் கலெக்ட் பண்ணணும். ஏதாவது ஒண்ணு சிக்குதா? குற்றவாளியினுடைய ஏதாவது ஒரு சாம்பிள் கிடைக்குதா? ஹேரா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவருடைய ஏதோ ஒரு பண்பு, ஏதோ ஒரு கைரேகையா இருக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் கைரேகை, கால் ரேகை ஏதோ ஒண்ணு வச்சு கண்டுபிடிக்க முடியும். அப்போ டிஎன்ஏ சாம்பிள்ஸ் ஆர் கலெக்டட் ஃப்ரம் எ கிரைம் சீன் ஆர் சஸ்பெக்ட்ஸ் ஆர் இண்டிவிஜுவல் ஃபார் டெஸ்டிங். இதான் ஃபர்ஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன். மாதிரி சேகரிப்பு என்று சொல்கிறோம். மாதிரி சேகரிப்பு. அப்படி தமிழ்ல பார்க்கலாமா? மாதிரி சேகரிப்பு அப்படின்னு சொல்றோம். ஸோ டிஎன்ஏ மாதிரிகள் ஒரு குற்றம் நடந்த இடம் அல்லது சந்தேக நபர்கள் அல்லது தனி நபர்களிலிருந்து சோதனைக்காக சேகரிக்கப்படுகின்றன. அந்த மாதிரிகள் எதுவாக வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேரா இருக்கலாம், நெயிலா இருக்கலாம். தட் மீன்ஸ் நம்மளுடைய பிளட்டா இருக்கலாம். நம்மளுடைய கையோடைய நம்மளுடைய விரலுடைய ஃபிங்கர் பிரிண்டா இருக்கலாம். எனிதிங் வில் பி. ஓகே. இதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். டிஎன்ஏ கைரேகை தொழில்நுட்பத்தினுடைய முதல் ப்ராசஸ் இதான். என்னது? சாம்பிள கலெக்ட் பண்றது. செகண்ட் பாருங்க. செகண்ட் ப்ராசஸ் டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன். என்ன பண்றோம்? இப்போ ஒரு சாம்பிள் இருக்கு. கிடைச்சிருச்சு. இப்போ இந்த சாம்பிள் வச்சு இப்போ என்னுடைய ஹேர் கிடைச்சிருச்சு அப்படின்னா, இத வச்சு என்ன பண்றேன் அப்படின்னா டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். பிரித்தெடுக்கிறேன். The DNA is extracted from your samples and purified further analysis. இப்போ என்னுடைய ஹேர் ஒரு இடத்துல ஒரு கிரைம் சீன்ல கிடைச்சிருச்சு அப்படின்னா, அந்த ஹேர்ல இருந்து நான் டிஎன்ஏ பிரிச்சு எடுக்கிறேன். பிரிச்சு எடுத்து அதை ஃபர்தரா அனலைஸ் பண்றேன். ஓகேங்களா? அப்போ என்னுடைய ஹேரும் இவரது ஒரே மாதிரி இருக்கா? அப்படிங்கிறத அனலைஸ் பண்றது. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்டிங் யூஸ் தானே அந்த படமே வந்துச்சுல்ல. அது என்னது? கார்த்தி சார் படம் தீரன் அதிகாரம் ஒன்று அதானே? ஓகே. குற்றவாளியுடைய அவங்களுடைய கை ரேகையை வச்சு தானே அந்த அந்த குற்றவாளிகளே கண்டுபிடிப்பாங்க. ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான். சேம் அதே ப்ரொசீஜர் தான். அப்போ டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன். டிஎன்ஏ இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த சாம்பிள்ஸ் அண்ட் பியூரிஃபைடு ஃபார் த ஃபர்தர் அனாலிசிஸ். தமிழ்ல பார்க்கலாம். டிஎன்ஏவை பிரித்தெடுக்கிறோம். அப்போ ஒரு மாதிரி சேகரிக்கப்பட்ட மாதிரியை எடுத்து என்ன பண்றேன்? டிஎன்ஏ மாதிரிகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு மேலும் ஆய்வுக்காக சுத்திகரிக்கப்படுகிறது. இது செகண்ட் ப்ராசஸ். இப்போ தேர்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். இது செகண்ட் ப்ராசஸ். ஆம்பிளிஃபிகேஷன். ஆம்பிளிஃபிகேஷன்னா அந்த பெருக்கமடை செய்தல். The DNA is amplified using a process called polymerase chain reaction. இதுவே ஒரு கொஸ்டின் தான். எப்படி ஆம்பிளிஃபிகேஷன் அதாவது பெருக்கமடை செய்வீங்க? எந்த முறை மூலமாக டிஎன்ஏவை பெருக்கமடை செய்வீர்கள்? அப்படின்னா அதுதான் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் பிசிஆர். ஆக்சுவலி நெக்ஸ்ட் டாபிக் அதுதான் நாளைக்கு நடத்தப்படுது. அந்த பிசிஆர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும் நெக்ஸ்ட் கிளாஸில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். சரி ரைட். இப்போ அந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் மூலமாக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஎன்ஏவை பெருக்கமடை செய்கிறோம். கேட்கலாம், இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். எந்த முறை மூலமாக பெருக்கமடை செய்வீர்கள்? The DNA is amplified using a process that is called a polymerase chain reaction. ஓகே. இப்போ பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் எனப்படும் செயல்முறையை பயன்படுத்தி டிஎன்ஏ பெருக்கப்படுகிறது. 3 ப்ராசஸ் பார்த்துருக்கோமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? சாம்பிள் கலெக்ட் பண்ணுறோம். மாதிரியை சேகரிக்கிறோம். அந்த மாதிரியை சேகரித்து மாதிரியை சேகரிக்கிறோம். அந்த மாதிரியை எடுத்து டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். செகண்ட் ப்ராசஸ். டிஎன்ஏவை பிரித்து எடுக்கிறோம். எனக்கு தேவையானது சுத்திகரிக்கிறோம். 3வது என்ன பண்ணுறோம்? அந்த டிஎன்ஏவை பிரிச்செடுத்த அந்த டிஎன்ஏவை பெருக்கமடை செய்கிறோம். என்ன ப்ராசஸ் மூலமாக? பிசிஆர் என்று சொல்லக்கூடிய பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த முறை மூலமாக பிரிச்செடுக்க செய்கிறோம். சரி, பெருக்கமடைய செய்கிறோம். ஓகே. அடுத்து எலக்ட்ரோஃபோரோசிஸ். 4வது ப்ராசஸ் என்ன பேருங்க? எலக்ட்ரோஃபோரோசிஸ். அப்போ இந்த பெருக்கமடைந்த
புரியுதுல? அந்த பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் என்று சொல்றோம் இல்லையா? இந்த பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் மூலமாக பெருக்கமடைந்த அந்த டிஎன்ஏவை என்ன பண்றேன் நானு, the amplified DNA fragments are separated by using a cell phoresis, electrophoresis. இப்போ பெருக்கமடைந்த டிஎன்ஏ மாதிரிகளை எடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, பிரிக்கிறேன், செப்பரேட் பண்றேன் சைஸ் வாரியா. அதுக்கே ஒரு முறை எனக்கு பயன்படுது. அந்த முறைக்கு பேர் தான் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ். ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ். என்ன சொல்றாங்க, 4வது பாருங்க. பெருக்கப்படுத்தப்பட்ட டிஎன்ஏ துண்டுகள் ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸை பயன்படுத்தி அளவு மூலம், அதாவது சைஸ் வாரியா பிரிக்கப்படுகிறது. அப்ப அது என்ன முறை? பிரிக்க பயன்படக்கூடிய முறை என்ன முறை அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படின்னு சொல்றோம். 5வது பாருங்க. டிஎன்ஏ ப்ரொஃபைலிங். டிஎன்ஏ அதாவது ப்ரொஃபைல் பண்றது. சரியா? the unique DNA pattern is or fingerprinting is analyzed and compared to the reference sample. இப்போ நான் பிரிச்சு எடுத்துட்டேன். சைஸ் வாரியா பிரிச்சு எடுத்து வச்சிருக்கேன்ல. இப்போ நான் என்ன பண்றேன்? அனலைஸ் பண்றேன். இந்த குற்ற கிரைம் சீன்ல நடந்த இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் இந்த குற்றவாளியுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒரே மாதிரி இருக்கா நான் அனலைஸ் பண்றேன். 2 பேருடைய நியூக்ளியோடைடு வரிசையும் நான் சொன்னேன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் 7வது வரிசையிலோ 17வது வரிசையிலோ இவருடைய 17வது வரிசையும் இவருடைய 17வது வரிசையும் நான் அரேஞ்ச் பண்ணேன். அதாவது கிரைம் சீன்ல எடுக்கப்பட்ட டிஎன்ஏ இருக்கு இல்லையா, மாதிரி இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏ உடைய 7வது வரிசையில நியூக்ளியோடைடு வரிசை ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி இப்போ நான் தான் அந்த கிரைம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய டிஎன்ஏ எடுத்து ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய 7வது குரோமோசோம்ல இருக்கக்கூடிய நியூக்ளியோடைடு வரிசையை ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறேன். தட் மீன்ஸ் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். 2ம் சேமா மேட்ச் ஆகுது சார். அப்போ ஹி இஸ் எ கிரைம். கிளியரா? புரியுதுங்களா? ஸோ இவர் தான் அந்த குற்றத்தை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம். அதான் வந்து 5வது ஒரு ப்ராசஸ் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங். த யூனிக் டிஎன்ஏ பேட்டர்ன், தட் மீன்ஸ் அதுதான் VNTRS. ஓகே, அந்த டேண்டம் ரிப்பீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுதான். அப்போ 2 பேருக்கும் சேம் ஆச்சுன்னா ஹீஸ் அ கல்பிரேட் அப்படிங்கிற மாதிரி தான், சிம்பிள். ஓகே, அது வந்து குற்ற நடைமுறையில் இருக்கலாம், இல்லை வந்து நம்முடைய இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நார்மலாக வந்து இவர் தான் வந்து ரேபிஸ்ட்டு, அப்போ அவருக்கு வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அப்புறம் ஏதாச்சும் கண்டுபிடிப்பாங்க. சேம் இந்த ப்ராசஸ் தானே. அப்போ அந்த சாம்பிள் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த சாம்பிள் வச்சு இவருடைய டிஎன்ஏ அதோடைய டிஎன்ஏ ஒரே மாதிரி இருக்கா, புரியுதா? அப்போ யார் சார் அதை சொல்கிறா? ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் அதை சொல்கிறாங்க. சப்போஸ் ஃபாரன்சிக்லேயே தப்பாக சொல்கிறாங்கன்னா நாட் யூஸ், அது நடக்காது. அது ஏன்னா அதில் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குல்ல. சொல்கிறேன், ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம். ஆர் ஃபிங்கர் பிரிண்ட் இஸ் அனலைஸ்ட் அண்ட் கம்பேர்ட் டு த ரெஃபரன்ஸ் சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ டிஎன்ஏ விவரக்குறிப்பு. ஸோ தனித்துவமான டிஎன்ஏ முறை, அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த VNTRS அப்படின்னு சொல்லக்கூடியது. கைரேகை பகுப்பாய்வு செய்யப்பட்டு குறிப்பு மாதிரியுடன் ஒப்பிடப்படுகிறது. அப்படி படும் பொழுது 2ம் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒத்தத்தன்மை, கரெக்ட், இவங்க தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள். ஓகே, ஸோ இதுதாங்க செயல்பாடு. இப்போ நம்மளுடைய 12th புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் என்ன சொல்கிறோம், ரொம்ப லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். சரியா? இதை மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும் தான். அப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டை என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சாம்பிள் கலெக்ட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அந்த சாம்பிள்லேருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோமா, இப்போ அதுக்கடுத்து ஆம்பிளிஃபை பெருக்கமடைய செய்கிறோம். அதுலேருந்து பிரித்து எடுக்கிறோம். ஜெல் எலக்ட்ரோஃபோரஸ் மூலமாக பிரித்து எடுக்கிறோம். பிரித்து எடுத்து என்ன பண்ணுறேன், ப்ரொஃபைல் பண்ணுறேன். ப்ரொஃபைல்னா அனலைஸ் பண்ணுறேன். அனலைஸ் பண்ணும்போது 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்குது. ஓகே, ஃபைன், கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோதான், இந்த ஒரு ப்ராசஸ் முறை. சரியா? ரைட், ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, கிளியராக இருக்கும் நம்புகிறேன். இப்போ நம்ம 10th புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சில பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, நம்முடைய 10th புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்க்கலாம். ஸோ டிஎன்ஏ கைரேகை வழி தொழில்நுட்பம். ஒவ்வொரு மனிதனுடைய டிஎன்ஏவும் தனித்தன்மை வாய்ந்தது. கரெக்ட் தான். ஏனெனில் ஒவ்வொரு மனிதனுடைய டிஎன்ஏவிலும் ஒரு சிறு வேறுபாடும் டிஎன்ஏ நியூக்ளியோடைடு வரிசையும் காணப்படும் அப்படின்றாங்க. அந்த நியூக்ளியோடைடு வரிசையை தான் நான் சொன்னேன். என்னது, இந்த பக்கம் சுகர் இருக்கும், நடுவில் நைட்ரஜன் காரம் இருக்கும். அந்த நைட்ரஜன் காரம் அடினைன் தைமினோட பைண்டாக இருக்கும். சைட்டோசின் குவானினோட பைண்டாக இருக்கும். இந்த பக்கம் பாஸ்பேட் குரூப். இது 3ஐயும் சேர்த்தா அது பேர் நியூக்ளியோடைடு வரிசை அப்படின்னு சொல்கிறோம். இரு நபர்களுடைய மரபியல் வேறுபாடுகளை ஒப்பிட டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம் எளிதான மற்றும் விரைவான முறையாகும். இம்முறையினை அலெக் ஜாஃப்ரி என்பவர் வடிவமைத்தார். எந்த வருஷங்க? 1984. அது புக்கில் இல்லை, பட் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஓகேங்களா? சரி, ரைட். ஸோ இதுதான் ஈச் பர்சன் டிஎன்ஏ சீக்வன்ஸ் இஸ் யூனிக் டியூ டு த ஸ்மால் டிஃபரன்ஷியேட் இன் த பேஸ் பேர். இந்த இடத்துல ஒரு பேர் பேஸ் பேர்ன்னு இருக்கீங்க. அந்த பேஸ் பேர் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா
அதுதான் அந்த டிஎன்ஏ சரி அதுதான் அந்த டிஎன்ஏ உடைய நடுவில் இருக்கு இல்லையா, அதான் பேஸ் பேர்னு சொல்லுவாங்க. விரல் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் பேசஸ் தான் அப்படி சொல்லுவாங்க. Therefore, if you want to compare the genetic difference among the two individuals, that is called a DNA fingerprinting. Okay, this technique was developed by Alec Jeffrey in 1984. மறந்துடக்கூடாது, 1984. ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இந்த டிஎன்ஏ முறையானது, அதாவது இம்முறையானது, இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ஆனது ஒவ்வொரு தனி நபரின் தனித்தன்மை வாய்ந்த டிஎன்ஏ வரிசையமைப்பை பகுத்து ஆராய்ந்து அந்த நபரனுடைய குறிப்பிட்ட பண்புகளை வெளிக்கொணர்வதால் அந்த நபரை அடையாளம் காண உதவுகிறது. ஓகே, அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. அந்த நபரை அடையாளம் காண உதவுகின்றது. ஸோ டிஎன்ஏவில் உள்ள மாறுபடும் எண்ணிக்கையில் அமைந்த தொடர் வரிசை அமைப்பு, அதை தான் வந்து என்ன சொல்கிறேன், வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்சஸ், விஎன்டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அந்த விஎன்டிஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்சஸை வச்சு தான் அடையாளம் காண்பதற்கான மூலக்கூறு குறியீடாக திகழ்கிறது. தட் மீன்ஸ் அதுதான் நியூக்ளியோடைடு வரிசையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் மறந்துடக்கூடாது, டேண்டம் ரிப்பீட்ஸ் சீக்வன்சஸ். ஓகே, ரிப்பீட் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம், பட் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்த விஎன்டிஆர்எஸ் எதை சொல்லுது அப்படின்னா அந்த நியூக்ளியோடைடு வரிசை அமைப்பை சொல்கிறது. ஓகே, ஆக்சுவலி டிஎன்ஏ நடத்திட்டு தான் இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நான் பயோடெக்னாலஜியில் டிஎன்ஏ பற்றி எடுத்திருக்கேன், தயவுசெய்து பழைய வீடியோ கொஞ்சம் போய் பாருங்கள். எடுத்ததுனால இந்த டாப்பிக்லாம் நான் டிஎன்ஏ பற்றி எடுக்கலாம். புரியுதா, கிளியரா? ரைட். அப்போது the variable number of tandem repeat sequences serve as a molecular markers. அப்போ கேட்கலாம்ல, molecular markers, what is molecular markers அப்படின்னு கேட்கலாம்ல, மூலக்கூறு குறியீடாக திகழ்வது எது அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா கேட்டோன்னா யாரை சொல்லணும், விஎன்டிஆர்எஸ். ஏன்னா இந்த மாதிரி மூலக்கூறுக்குரிய மார்க்கர் நம்மளுடைய மாலிகுலர் மார்க்கர்ஸாக நிறைய முறைகள் இருக்குது. எஸ்என்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி விஎன்டிஆர்எஸ், இதுதான் வந்து அதனுடைய முறைகள். நம்மளுக்கு தேவை இந்த இடத்துல இருக்கக்கூடியது விஎன்டிஆர்எஸ் அப்படின்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். வேரியபிள் நம்பர் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த பாயிண்ட் பாருங்க. மனிதரில் 99% டிஎன்ஏ வரிசை தொடர்கள் அனைவருக்கும் பொதுவாக காணப்படும். இதற்கு ஜீனோமிக் டிஎன்ஏ என்று பெயர். ஓகேங்களா, 99%. மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 1% டிஎன்ஏ வரிசை தொடர் ஒவ்வொரு மனிதரையும் வேறுபடுகிறது. 99% எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் அந்த 1%, அந்த 1% தான் நான் என்ன சொன்னேன், அந்த நியூக்ளியோடைடு வரிசையில் ஏதோ ஒரு நம்பரில் மாறுபடுறது. ஓ, எனக்கு 23 பேர் தாங்க. என்னடா நீ சொல்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஓ, ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, எவ்வளோ பேர் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுடைய டிஎன்ஏவும், அதாவது உங்களுக்கு 23 பேர் தான் இருக்கும், எனக்கு 23 பேர் தான் இருக்கும். ஆண்களாக இருந்தால் ஆண்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி சீக்வன்சஸ் இருக்கும். ஸோ 44 + XYன்னு இருக்கும். பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா 44 + XX மாறுபடும். அதாவது கடைசியில் 46வது குரோமோசோம் மட்டும் தான் மாறுபடும் நீங்கள் பார்க்குறவங்க. ஆனால் 2 ஆண்களோ பெண்களோ இந்த 2 பேருக்குமே 23 பேர் தான் இருக்கும். மொத்தம் 46 குரோமோசோம்கள் தான் இருக்கும். இது கிளியராக இருக்குல்ல, இது கிளியராக இருக்குது. அது கரெக்டாக இருக்கும் 99%. அந்த மிச்சம் இருக்கிற 1% அப்படிங்கிறது என்னென்னா, உள்ளே போயிட்டு அந்த நியூக்ளியோடைடு வரிசை இருக்கு இல்லையா, நியூக்ளியோடைடு வரிசை, அந்த சீக்வன்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படும். தட் மீன்ஸ் அந்த அடினைன், தைமின், சைட்டோசின், குவானின், அந்த பேஸ்பேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ்பரோட எண்ணிக்கையில் சேஞ்சஸ் ஏற்படும். அதை வச்சு தான், அந்த 1% வச்சு தான் அந்த குற்றவியல் கரெக்டாக மேட்ச் பண்ணுறாங்க. அது வந்து யார் யார் கரெக்டாக இருக்கும்னா, எனக்கு என்னுடைய மாதிரிக்கு தான் கரெக்டாக இருக்கும், அல்லது என்னுடைய ட்வின்ஸுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் முதற்கொண்டு அந்த 1% முதற்கொண்டு சேமாக இருக்குன்னா யார் யாருக்கு இருக்கும், என்னுடைய ட்வின்ஸுக்கு எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கும். இல்லைன்னா என்னுடைய மாதிரி என்னுடையது, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஹேராக இருக்கலாம், என்னுடைய பிளட்டாக இருக்கலாம், என்னுடைய ஸ்பெர்மாக இருக்கலாம், எனிதிங் வில் பி. சரியா, ரைட். அதுதான் கொடுக்குறாங்க. அப்போ இந்த 1% டிஎன்ஏ வரிசை தொடர் ஒவ்வொரு மனிதரிலும் வேறுபடுகிறது. இந்த 1% டிஎன்ஏ வரிசை தொடர் ஒரு சிறிய பகுதியாக தொடர்ந்து காணப்படும். இதற்கு பேர் தான் சேட்டலைட் டிஎன்ஏ. கேள்விப்பட்டிருமா சார்? சேட்டலைட் டிஎன்ஏ அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகேங்களா, குரோமோசோம் எல்லாருக்கும் இருக்கும், பட் சேட்டலைட் டிஎன்ஏ எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அந்த இதுதான் வேறுபடும். அதுக்கு பேர் சேட்டலைட் டிஎன்ஏ என்ற பெயர். இந்த தொடர் வரிசை மாறுபடும் எண்ணிக்கையில் வந்து தொடர் வரிசை என்று அழைக்கப்படுகிறது. சொன்னா சரியா? சரி, இதைத்தான் வந்து என்ன சொல்கிறாங்க, விஎன்டிஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தொடர் அமைப்பு தான் ஒவ்வொரு மனிதனிலும் வேறுபட்ட எண்ணிக்கையில் இருக்கும். எனவே ஒவ்வொரு மனிதருடைய டிஎன்ஏவின் அளவு மற்றும் நீளம் ஆகியவை வேறுபடுகின்றன. அப்போ இந்த வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட்ஸ், இந்த டேண்டம் தான் மாறுபடுது. அதனுடைய நீளம் மற்றும் சைஸ், லென்த் அண்ட் சைஸ், அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ புரியும் நினைக்கிறேன்.
சார் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய 23 பேர் 46 குரோமோசோம் அப்படிங்கிறது கரெக்ட் தான். பட் உள்ள இருக்கக்கூடிய அந்த சைஸ் அண்ட் லென்த் வந்து மாறுபடும். அந்த சைஸ் அண்ட் லென்த் வந்து யார் யாருக்கு ஒரே மாரி இருக்கும்னா, ட்வின்ஸுக்கும் என்னுடைய சாம்பிள்ஸுக்கும் ஒரே மாரி இருக்கும். சரியா? ரைட். அததான் குடுக்குறாங்க. This 1% DNA sequences present as a small stretch of repeat sequences that is called satellite DNA. The number of copies of the repeat sequence is also called VNTRS. It differs from one individual to another and results in variations in the size of DNA segment. புரியுது இல்லையா? புரியுது இல்லையா? இவ்வளவுதாங்க விஷயம். அப்ப DNA ஃபிங்கர் பிரிண்டிங்னா என்னன்னு புரியுதா? DNA ஃபிங்கர் பிரிண்டிங்னா என்னன்னு புரியுதுங்களா? அந்த டெக்னிக்கோடைய ஸ்டெப்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன பண்றோம்? சாம்பிள் கலெக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ரெண்டாவது என்ன பண்ணோம்? DNA எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணோம்? அதை பெருக்கமட செஞ்சோம். தட் மீன்ஸ் ஆம்பிளிஃபிகேஷன். தென் அதுக்கப்புறம் சைஸ் வரையா பிரிச்சோம். தட் மீன்ஸ் எலக்ட்ரோஃபோரோசிஸ். பிரிச்சு அனலைஸ் பண்ணோம். DNA ப்ரொஃபைலிங் அனலைஸ் பண்ணோம். 2க்கும் ஒரே மாதிரி இருக்கா? பண்ணோம் இல்லையா? அது 5ம் டெக்னிக். ஸ்டெப் வைஸ் உடைய டெக்னிக்ஸ். ஓகேங்களா? அப்போ அந்த கடைசியா பார்த்தா அந்த DNA ப்ரொஃபைலிங்ல அனலைஸ் பண்றோம்னு சொல்றோம்ல, அந்த அனலைசிங் எதிலிருந்து நடைபெறும்னா 99% 2 பேருக்குமே ஈக்குவலா இருக்கும். 1% மட்டும் மாறுபடும். அந்த லென்த்தோ அந்த சைஸ்ல மாறுபடும். அததான் நான் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் 7வதுலயோ 17லயோ 18லயோ ஏதோ ஒரு இதுல 2 பேர் அந்த 2 சாம்பிளுக்கும் எனக்கும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, மேட்ச் ஆச்சு அப்படின்னா, அதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அடையாளம் காண உதவும். ஓகேயா? ரைட். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. VNTRS என்றால் என்ன? அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சாரி. புரியுதா? ஓகே. அப்படியே ஒரு தடவ இப்ப பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, மறுபடியும் அப்படியே பாஸ் பண்ணிட்டு, மறுபடியும் ரிப்பீட்டா அப்படியே ஒரு தடவ பாருங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஜஸ்ட் அப்படியே ஒரு தடவ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிள் தான். ஆம். ம். ப்ராசஸ்னா என்னது? DNA சாம்பிள கலெக்ட் பண்றோம். DNA எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ஆம்பிளிஃபிகேஷன், எலக்ட்ரோஃபோரஸ். ஆம்பிளிஃபிகேஷன் எந்த முறை மூலம்? PCR என்று சொல்லக்கூடிய பாலிமரைஸ் செயின் ரியாக்ஷன் மூலமாக. அடுத்து எலக்ட்ரோஃபோரோசிஸ்னா என்னது? சைஸ் வாரியா பிரிச்சு எடுத்தோம். தென் DNA ப்ரொஃபைலிங். இந்த DNA ப்ரொஃபைலிங்ல தான் என்ன நடைபெறுது நம்மளுக்கு? அந்த VNTRS என்று சொல்லக்கூடியது. அத வச்சு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் நம்மளால. டேண்டம் ரிப்பீட்ஸ் வச்சு. சரியா? ஃபைன். கிளியரா இருக்குங்களா? இதுவரைக்கும் கிளியரா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். The government institution to promote the DNA technology. எப்படி வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அந்த அதாவது பயோடெக்னாலஜி சென்டர்னாலே அங்கே எல்லாமே நடைபெறக்கூடியது தான். அதே மாதிரி இந்த DNA ஃபிங்கர் பிரிண்டிங் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ப்ரொமோட் த DNA டெக்னாலஜி இன்ஸ்டியூட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதுவுமே முக்கியம்தான். சென்டர் ஃபார் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் அண்ட் டயக்னைசிஸ் எங்கே இருக்குது? ஹைதராபாத்தில் இருக்குது. சென்டர் ஃபார் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேப் எங்கே இருக்குது? கொல்கத்தா. சரிங்களா? அடுத்து DNA அனாலிசிஸ் சென்டர் ஓகேங்களா? அடுத்து சண்டிகர். சென்டர் ஃபார் செல்லுலார் அண்ட் மாலிகுலர் பயாலஜி ஹைதராபாத். நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் எங்கே இருக்குது? நியூ டெல்லி. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளான்ட் அண்ட் ஜெனட்டிக் ரிசர்ச் எங்கே இருக்குது? நியூ டெல்லி. ஸோ தமிழ் மீடியமாக இருந்தாலும் இந்த இன்ஸ்டியூட் பேரை கொஞ்சம் ஆங்கிலத்தில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது நல்லது. இங்கிலீஷ்லேயே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதான் போதும். ஓகே, எக்ஸாக்டாக தமிழுடைய விரிவாக்கம் அப்படிங்கிறத வேண்டாம். ஆக்சுவலாக இதுவே இங்கிலீஷில் படிச்சுக்கிட்டா கூடுதல் சிறப்பாக நம்மளுக்கு அமையும். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் வந்து DNA டெக்னாலஜி, அதாவது DNA ஃபிங்கர் பிரிண்டிங் நடத்தக்கூடிய சென்டர்ஸ். DNA டெக்னாலஜி யூஸ் அண்ட் அப்ளிகேஷன் ரெகுலேஷன் பில் 2019. ஓகே, ஸோ 2019ல் ஒரு அமெண்ட்மெண்ட் பில் ஒன்று போட்டிருப்பாங்க. ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடியது. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, த பில் ரெகுலேட்ஸ் த DNA டெக்னாலஜி ஃபார் எஸ்டாப்ளிஷ் த ஐடென்டிஃபை த பீப்புள். ஓகே, அதில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ், முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னென்னா, த அப்ஜெக்டிவ் ஆர் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன், empowering the criminal justice delivery system and developing the institutional mechanisms. Second என்ன சொல்றாங்க? The bill provides the establishment of DNA regulatory board and DNA data banks of a national or regional level அப்படின்றாங்க. அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சென்டர் அமைத்துக்கொள்ள, அது நேஷனல் லெவல்லையோ இல்லை ரீஜனல்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாகவும் அமைத்துக்கொள்ள அந்த பில் வழிவகுக்கிறது. அந்த சட்ட மசோதா அப்படிங்கிறது வழிவகுக்கிறது அப்படின்றாங்க. அதான் கொடுக்குறாங்க.
ஓகே, த பில் ப்ரொவைட்ஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ரெகுலேட்டரி போர்டுனால என்ன அர்த்தம்? அந்த சென்டர்ஸ் அமைக்க வழிகோலுகிறது என்று அர்த்தம். ஹவெவர் த சென்டர் வித்ட்ரா a பில் எப்போ? citing the most of the classes bill converted to the அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்றாங்க? கன்வெர்டட் இன் த கிரிமினல் ப்ரொசீஜர் ஐடென்டிஃபிகேஷன் ஆக்ட் இன் 2022 2019ல இருந்து 2022ல ஒரு பில் வருது. அண்ட் தட் டிஎன்ஏ டெஸ்டிங் வாஸ் நவ் யூனிவர்சலி அக்செப்டட் அஸ் த கோல்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? கிளியரா? ஸோ இதுனா என்னது? அப்ளிகேஷன், அதாவது பில்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்ஏ டெக்னாலஜி ரெகுலேஷன் பில் 2019 என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? அதான் ரெண்டாவது கொடுக்குறாங்க. இருப்பினும் மசோதாவில் உள்ளடக்கப்பட்ட பெரும்பாலான ஷரத்துக்களை காரணம் காட்டி மத்திய அரசு மசோதாவை திரும்ப பெற்றது. குற்றவியல் நடைமுறை சட்டம் 2022 மற்றும் டிஎன்ஏ சோதனை இப்பொழுது உலகளவில் தடவியல் விசாரணையின் தங்க தரநிலை என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 19ல போடப்பட்ட இந்த பில்லு, சட்ட மசோதா 22ல பெறப்பட்டது. பட் 22ல ஒரு பில்லு போட்டிருக்காங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. சரியா? ஸோ மக்களின் அடையாளத்தை நிறுவ டிஎன்ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், டிஎன்ஏ தொழில்நுட்ப பயன்பாடு ஒழுங்குமுறை மசோதா 2019. அதனுடைய நோக்கங்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தனிப்பட்ட அடையாளம், குற்றவியல் நீதிக்கு அதிகாரம் அளிக்கிறது, விநியோக அமைப்பு மற்றும் நிறுவன வழிமுறைகளை உருவாக்குதல். இந்த மசோதா டிஎன்ஏ ஒழுங்குமுறை வாரியம், டிஎன்ஏ ஒழுங்குமுறை வாரியம் மற்றும் டிஎன்ஏ அமைப்பதற்கா டிஎன்ஏ ரெகுலேட்டரி போர்ட், டிஎன்ஏ டேட்டா பேங்க்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஎன்ஏ உடைய தரவு வங்கி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? டிஎன்ஏ உடைய தரவு வங்கி இந்த இடத்துல வரும், அந்த வார்த்தை மிஸ் ஆகுது. டிஎன்ஏ தரவு வங்கி அமைப்பதற்கும் வழிவகுக்கிறது. தேசிய மற்றும் பிராந்திய மண்டலங்களில் தரவு வங்கிகள் ரைட் இந்த இருக்குல்ல, கீழே இருக்குல்ல, தேசிய மற்றும் பிராந்திய மட்டங்களில் டிஎன்ஏ தரவு வங்கிகள் அமைப்பதற்கும் வழிவகுக்கிறது. இருப்பினும் அதுக்கப்புறம் தான் அந்த பாயிண்ட். இருப்பினும் அந்த இது வந்து சில காரணங்களால் அதை என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசு திரும்ப பெறுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, குற்றவியல் நடைமுறை சட்டம் 2022 சோதனை இப்பொழுது உலகளவில் தடவியல் விசாரணையின் தங்கத்தரநிலை என்று போற்றப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டட் ஆகக்கூடிய ஒரு பில், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் சம்மந்தப்பட்டது. சரியா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ரொம்ப ஈஸி தான், வேறு ஒன்றுமே இல்லை. ரொம்ப பெரிய ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்லை, அன்றாட வாழ்க்கையில ஒன்றும் இல்லை. இதை நான் நடத்தாமே இது உங்களுக்கு தெரியும். ஓகே, எதுக்காக டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பயன்படும்? சிம்பிளாக சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். சார், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் க்ரைம் சீன்ஸில் பயன்படுதுன்றாங்க. அப்போது குற்றவாளியை கண்டுபிடிக்க. ஓகேங்களா? நம்முடைய ஜென்ரேஷன்ஸ் அதில் அந்த வார்த்தையில் பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? வேறு என்ன பயன்படுத்தலாம்? விலங்குகளுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. ஓகேயா? இப்போ ஏதோ ஒரு விலங்கு வந்துட்டு போயிருக்கா அப்படின்னா, அந்த விலங்குடைய தடம் இருக்குது, அந்த தடத்தை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ அதுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. தென் வந்து பார்த்தோம்னா, இந்த விலங்கோட குட்டி தான் இதுதா அப்படிங்கிறத வச்சும் அதுக்கும் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ குற்றவியல் வழக்கு அப்படின்னு வரும்போது அது எல்லாமே உள்ளடக்கம் வந்துடும். லைக் வந்து கொலை, கற்பழிப்பு, சம்திங் எல்லாமே, செக்ஷுவல் அஃபென்சஸ் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். புரியுது இல்லையா? ஓகே, ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்கள், முதல் புக்கில் இருக்கிறத ஜஸ்ட் ஒரு பார்த்தலாம். DNA fingerprinting technique is widely used in the forensic applications like crime. Okay, so like crime investigations such as identifying the culprit. It is also used for the paternity testing also in case of disputes. Okay, ஏதோ ஒரு டிஸ்பியூட்ஸ்னால paternity testing-க்கும் இதை பயன்படுத்துகிறாங்க. ஓகே, இது இவருடைய அப்பா இவர் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. சிம்பிள். It also helps in the study of genetic diversity of population, evolution and specifications. ஓகே, அப்படியே தமிழில் பார்க்கலாமா? என்ன சொல்கிறாங்க? டிஎன்ஏவி விரல் ரேகை தொழில்நுட்பமானது தடவியல் பயன்பாடுகளில் குற்றவாளிகளை அடையாளம் காண பயன்படுகிறது. மேலும் இது ஒரு குழந்தையினுடைய தந்தையை அடையாளம் காண்பதில் ஏற்படும் சர்ச்சைகளுக்கு தீர்வு காணவும் பயன்படுகிறது. இது உயிரினத் தொகையின் மரபியல் வேறுபாடுகள், பரிணாமம் மற்றும் இனமாதல் ஆகியவற்றை அறியவும் இது உதவுகிறது. எங்க உயிரினம், தட் மீன்ஸ் எஸ்பெஷலி பார்த்தோன்னா பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில். ஓகேங்களா? அதுலேயுமே இது பயன்படுது டிஎன்ஏ விரல் தொழில்நுட்பம். பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸில் அடையாளம் காணவும், அதனுடைய பரிணாம வளர்ச்சியாகவும் அல்ல அதனுடைய இனமாதலாம் இனத்தை கண்டுபிடிச்சு இதனுடைய இனம் தான் இதுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஓகே, இது நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். இது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 12th புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க. இது 10th புக்கில் கொடுத்துருக்கக்கூடியது 2 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 12th புக்கில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்காங்க. அதுதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாமா? முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்ஏ என்ன புரியுதா? டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் புரியுது இல்லையா?
அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், டெக்னிக்ஸ் பார்த்தோம். என்னென்ன பண்ணப்படுது அப்படிங்கிறத பார்த்தோம். அதில முக்கியமானது விஎன்டிஆர்எஸ்ன்னு என்ன? அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தென் பில்லு. சரியா? தென் அப்ளிகேஷன்ஸ். ஓகே ரைட். இது வந்து நம்முடைய ஸ்கூல் புக்ல குடுத்துருக்கக்கூடியது. 12த் புக்ல. பட் அது அப்படியே கிராப் பண்ணாம அத கொஞ்சம் வேர்டா கன்வெர்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஓரளவு தெரியும்னு நெனைக்கிறேன். எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல தெரியுதா? ஃபாரன்சிக்ஸ். சரிங்களா? ஃபாரன்சிக்ஸ்ல பேட்டர்னிட்டி டெஸ்டிங், ஐடென்டிஃபை த அன்ஐடென்டிஃபைடு, வைல்ட் லைஃப் ஃபாரன்சிக்ஸ், ஆந்த்ரோபாலஜி, அக்ரிகல்ச்சர், டிசீஸ் ஐடென்டிஃபிகேஷன். ஓகே. இந்த எல்லா துறைகளிலும், எல்லா விஷயத்திலும் இது பயன்படுது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபாரன்சிக்ஸ். கம்பேரிங் எ கிரைம் சைட்ஸ். இது ஆல்ரெடி பார்த்தது தான். இப்ப தான் நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ தமிழ்ல அப்படியே பார்த்துடலாமா? தடவியல்ல குற்றம் நடந்த இடத்தின் டிஎன்ஏ ஆதாரங்களை குற்றவாளியின் சந்தேகிக்க நபர்களுடன் ஒப்பிடுவது, குற்றவாளிகளை அடையாளம் காணவும் இது உதவுகிறது. அடையாளம் தெரியாத நபர்கள் சந்தேகினர்களுடன் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்குகளில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, செகண்டரி பேட்டர்னிட்டி டெஸ்டிங். கம்பேரிங் த சைல்டு டிஎன்ஏ ப்ரொஃபைல் ஃபார் அலிக்டு ஃபாதர்ஸ். ஆப்வியஸ்லி ஓகே, இவருடைய அப்பா இவர் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அது உதவுது. கேன் கன்க்ளூசிவ் எஸ்டாப்ளிஷ் த பயாலஜிக்கல் ரிலேஷன் ஃபார் தி லீகல் பர்பஸஸ். மூன்றாவது பாருங்க, ஐடென்டிஃபை த அன்ஐடென்டிஃபைடு அப்படின்னு சொல்றாங்க. இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை த விக்டிம்ஸ் இன் ஆக்சிடென்ட்ஸ் வாஸ் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் பை த மேட்சிங் டிஎன்ஏ ஃப்ரம் த ஐடென்டிஃபைடு ரிமைன்ஸ் த ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்துருச்சு, இப்போ மண் சரிவு ஏற்படுது, ஃப்ளட் ஏற்படுது, இவர் யாருன்னே தெரியல, அப்போது அடையாளமே தெரியலையே சுத்தமாக, ஒரு வார் இருக்கு, முகம் வந்து சேர்ந்துருக்கு, அப்போ இது யாருன்னே தெரியல அப்படின்னா அவருடைய டிஎன்ஏ வச்சு, அவருடைய குடும்ப உறுப்பினருடைய டிஎன்ஏ வச்சு ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்காக சரியா? ஸோ தெரியாத நபர்களை அடையாளம் காண்பது, அடையாளம் தெரியாதவர்களை அடையாளம் காணவும், விபத்துகள், போர்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகளில் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணாத டிஎன்ஏவை குடும்ப உறுப்புடன் பொருத்துவதன் மூலம் அடையாளம் காணவும் உதவுகிறது. அடுத்து பாருங்க, வைல்ட் லைஃப் ஃபாரன்சிக்ஸ். வைல்ட் லைஃப் வனவிலங்கு தடவியல். Used to catch the poachers by analyzing the DNA from skins, bones or blood samples and matching it to the particular species, geographic regions or even individual animals. சேம் அதே தான் அனிமலுக்கும். அனிமலுடைய சாம்பிளை கலெக்ட் பண்ணி அதனுடைய இனங்களை கண்டறியவும் இது பயன்படுது. ஓகேங்களா? அதுதான் கொடுக்குறாங்க. வனவிலங்கு தடவியல். தோல்கள், எலும்புகள், இரத்த மாதிரிகள் ஆகியவற்றிலிருந்து டிஎன்ஏவை பகுப்பாய்வு செய்து அவற்றை ஒரு குறிப்பிட்ட இனம் அல்லது புவியியல் பகுதி தனிப்பட்ட விலங்குடன் பொருத்துவதன் மூலமாக வேட்டையாடுவர்களையும் என்ன பண்ணுறாங்க, பிடிக்க அது பயன்படுகிறது. ஓகே, புரியலையே சார்? இப்போ நம்ம இதில் வந்து வனவிலங்குகளை வேட்டையாடுவது குற்றம், மன வேட்டையாடுறதோ ஏதோ ஒரு வேட்டையாடுறதோ, அப்போ அதனுடைய சாம்பிள் எங்கேயாவது கிடக்குதா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஆமாம், இது இதனுடைய சாம்பிள் தான், அப்போ ஏன் இங்கே கிடக்குது, அதை வச்சு ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், அவன் அதை தான் சாப்பிட்ருக்கானா அப்படின்னா அவருடைய டிஎன்ஏவை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. அந்த மாதிரி தான் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக. சரியா? ரைட். அப்போ அந்த வேட்டையாடுவர்களை பிடிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல். So, sorry, it reconstructs genetic relationship and migration of human populations over generation by studying the ancient DNA samples. ஓகேங்களா? அப்போ முன்னோர்களுடைய பண்டைய டிஎன்ஏ மாதிரிகளை படிப்பதன் மூலமாக தலைமுறையாக மனித மக்கள் தொகை, மரபணு உறவுகள் மற்றும் இடம்பெயர்வுகளை மறுகட்டமைத்தல் மூலமாக மறுகட்டமைத்தலுக்கு இந்த டிஎன்ஏ தொழில்நுட்பம் பயன்படுகிறது. ஓகே ரைட். நெக்ஸ்ட் விவசாயம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் தெரியல மானுடவியல். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிரிக்காவில் ஒருத்தருடைய டிஎன்ஏ வந்து நம்மளுடைய மதுரையில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய டிஎன்ஏவும் ஒரே மாதிரி இருக்குது, கண்டுபிடிச்சாங்கல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒட்டாக இருந்துச்சுல. அப்போ இந்த மாதிரி மானுடவியல் பற்றி படிப்பதற்கும் அவருடைய இங்கேருந்து இடம்பெயர்ந்திருக்கலாம், இங்கே இருந்திருக்கலாம், அதை வச்சு மானுடவியல் பற்றிய, அதாவது மக்கள் தொகை, மனிதர்களை பற்றி படிப்பதற்கு இந்த டிஎன்ஏ தொழில்நுட்பம் பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. அது விவசாயத்தில் எதுக்காக பயன்படுது? அக்ரிகல்ச்சரில் determines the pedigree and disease sustainability of livestock breeding using the genetic markers. ஆல்ரெடி பார்த்தோம்ல, மரபணு குறிப்பான்கள். அதற்கு மரபணு குறிப்பான்களை பயன்படுத்தி கால்நடை வளர்ப்பில் மற்றும் அதனுடைய வம்சாவளி நோய் தாக்கத்தை தீர்மானிக்க பயன்படுகிறது. விவசாயத்தில் நோய் கண்டறிதல் இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஹண்டிங்டன் நோய், கதிரறிவால் ரத்தச்சோகை, தலாஷீமியா, சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் முதலிய உள்ளடக்கிய பரம்பரை கோளாறுகள். பரம்பரை கோளாறுனா ஜெனட்டிக் டிசீஸ்னு அர்த்தம். அப்போ அந்த ஜெனட்டிக் டிசீஸை கண்டறிவதற்கும் அதை கண்டறிந்து அதை குணப்படுத்துவதற்கும் புரியுதா? ஏன்னா இந்த ஜெனட்டிக் டிசீஸை குணப்படுத்த முடியாதுன்றுச்சு. தென் அதை கண்டுபிடிச்சது டிஎன்ஏ தொழில்நுட்பம் மூலமாக கண்டுபிடிச்சி அதை டயக்னைஸ் பண்ணுறதுக்கு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி உதவும், ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அது உதவும். ஓகேங்களா? பொதுவாக ஏன்னா மரபியல் குறைபாட்டு நோய்களை வந்து குணப்படுத்த முடியாதுன்ற ஒரு டாக் இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி இருக்கு இல்லையா, இது வந்த பின்னாடி அந்த மரபியல் குறைபாடுகளை நம்மளால குணப்படுத்தும்.
ஓகே. யாரோ ஒருத்தருக்கு முன்னோர்கள்ல யாரோ ஒருத்தருக்கு அந்த நோய் இருந்துச்சு. அது நம்மளுக்கு வந்துருச்சுன்னா, அது நம்ம பண்ண தப்பா? ஓகே. அப்ப நியூ டெக்னாலஜி மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதையுமே நம்மளால குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுது இல்லையா? ஓகே. அதுதான் லாஸ்ட்டா சொல்லக்கூடியது. ஓகே. So disease identifications useful in the diagnosis of inherited disorder which include the Huntington disease, sickle cell anemia, thalassemia, cystic fibrosis, etc. etc. எல்லாமே என்னது அப்படின்னா ஜெனடிக் டிசீசஸ். ஜெனடிக் டிசீஸ். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கூடியது. ஒரு சில பாயிண்ட் வந்து வெளியிலிருந்து எடுத்து உள்ள போட்டிருக்கோம். சரியா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இது வரையும் கிளியராக இருக்கா? அடுத்து என்ன இருக்குது? லிமிடேஷன்ஸ் அண்ட் சேலஞ்சஸ். அப்போ ஏதோ ஒன்று எடுத்தாலும், எந்த ஒரு டெக்னாலஜி எடுத்தாலும் அதுலேயும் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது, குறைபாடுகள் இருக்குது. அதில் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களும் இருக்கத்தானே செய்யுது, சேலஞ்சஸ்ஸு. ஓகே. அதுதான் கொடுக்குறோம். கொஸ்டின் பாருங்கள், சாம்பிள் குவாலிட்டி. அதாவது சாம்பிள் ஒரு டிஎன்ஏ டெக்னாலஜி, சரி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னதுன்னா சாம்பிள் கலெக்ட் பண்ணுறது தான். அப்போ அந்த சாம்பிளுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். இட்ஸ் டீக்ரேடர், அதாவது மட்கப்பட்டிருக்கலாம், சிதைக்கப்பட்டிருக்கலாம், கண்டாமினேட்டாகவும் இருக்கலாம். கண்டாமினேட் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கேன் ப்ரொடியூஸ் த அன்ரிலேட்டபிள் அதாவது இன்க்ளூசிவ் ரிசல்ட்ஸ். அப்போ சாம்பிள் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். அது சிதைவடைந்திருந்தாலோ இல்லை அது வந்து ஒரு மாதிரி இருந்துருந்துச்சுனாலோ நம்மளுக்கு எக்ஸாக்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது பெறப்படாது. ஓகேங்களா? கிடைக்காது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் எத்திக்கல் கன்சர்ன்ஸ் இஷ்யூஸ் அரவுண்ட் பை ப்ரைவேசி கன்சென்ட் அண்ட் த பொட்டென்ஷியல் ஃபார் மிஸ்யூஸ் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த எத்திக்கல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒவ்வொரு எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அது இருக்கணும். ஓகே, ஏன்னா அந்த மரபணுக்குள்ளே இருக்க, அதாவது அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பாக ப்ரைவேசியாக தான் வைக்கணும். அதை நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடக்கூடாது. அதனால் பெரிய மிஸ்பிஹேவியர் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். அதான் எத்திக்கல் கன்சர்ன்ஸ் அப்படின்றாங்க. காஸ்ட் அண்ட் ஆக்சஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி பார்த்த பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்லையுமே இந்த வார்த்தை பார்த்தோம். காஸ்ட் ரொம்ப அதிகம், ஏன்னா அதற்கு தேவையான பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவை. ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஆல்சோ, அது ரெண்டாவது இஷ்யூ. டிஎன்ஏ டெஸ்டிங் கேன் பி எக்ஸ்பென்சிவ் அண்ட் நாட் எவ்ரி ஒன் ஹாஸ் ஈக்குவல் ஆக்சஸ் டு இந்த சர்வீசஸ். ஓகே, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கனால எல்லாராலையும் இது ஆக்சஸ் பண்ண முடியாது. யார்கிட்ட காசு இருக்கோ அவனால தான் அதை பண்ண முடியும், சிம்பிளாக சொல்லணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன் சேலஞ்சஸ். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டிஎன்ஏ ப்ரொஃபைல்ஸ் ரெக்வயர் எக்ஸ்போர்ட் நாலேஜ். அப்போது ஒருத்தர் வந்து அது பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 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 ஹேரை வச்சோ இல்லை நம்மளுடைய சாம்பிள் வச்சோ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதில் அவங்க எக்ஸ்பர்டைஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். எல்லாராலையும் அது பண்ண முடியாது இல்லையா? ஓகே, இப்போ ஃபாரன்சிக்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் எக்ஸாக்டாக அதனால் எப்படி இது எப்படி வந்து நம்ம ஒப்பிடணும். ஓகே, இவருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் ஒரே மாதிரி மேட்சாக இருக்குது. ஓகே, இந்த சுவத்தில் அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணுறது அந்த எக்ஸ்பர்டைஸ்னால மட்டும்தான் முடியுமே முடியாது, எல்லாராலையும் பண்ணிட முடியாது இல்லையா? ஸோ அதுதான் அங்கே 4வது பாயிண்ட்டில் சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து லிமிடேஷன் சேலஞ்சஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கில் நம்மளுக்கு சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னா என்னன்றது ஓரளவு கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். புரியுது இல்லையா? ஓகே, ஈஸி தானே? ஓகே, ரொம்ப ஈஸி தாங்க. இதில் அது இதெல்லாம் மேலோட்டமாக சொல்லியிருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு தேவையானது இது போதும். பட் இதுக்குள்ளே டீப்பாகவே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விஎன்டிஆர்எஸ்னா என்ன, அதுக்குள்ளே இருக்கக்கூடியது என்னென்ன, எப்படிலாம் சைட் சேஞ்சாக இருக்கும் அப்படின்றது ரொம்ப டீப்பாகவே எடுக்கலாம். பட் 2A மெயின்ஸுக்கு அந்தளவுக்கு டீப்பாக தேவையில்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்கேன், நம்மளே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு தேவையானது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அப்போ இதை மட்டுமே படித்தாலே போதுமா சார் அப்படின்னா இதை மட்டும் படித்தா போதுங்க, போதும், இதுவே போதும். ரெஃபரன்ஸுக்கு 12th சுவாலஜி புக்கையும் ஜஸ்டோட ரெஃபர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே, ஸோ வேர் டு ஸ்டடின்னு பார்த்தோன்னா 10th சயின்ஸ் புக் தான், 10th சயின்ஸ் அண்ட் 12th சுவாலஜி தான் ரெஃபரன்ஸுக்கு இருக்குது. ஓகே ஓகே, ஸ்டார்டிங்கில் அவரோட பார்த்துலாம் அவரோட ரிவிஷன் கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ வடிவன் பை டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங், வடிவன் பை டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னா என்ன, டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதோட இன்ட்ரோடக்ஷன், யூனிக் ஜெனடிக் ப்ரொஃபைல்ஸ், ஃபாரன்சிக் அப்ளிகேஷன், பேட்டர்ன் டெஸ்டிங். அடுத்து பார்த்தோன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மறக்கவே மறக்காது. 84, 86, 88. 84ல் என்னது, அலெக்ஸ் ஜெஃப்ரி அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அந்த டெக்னிக்கை உருவாக்குறாரு. 86ல் என்னது, ஃபஸ்ட்டு கிரைம் சீன் உருவாகுது, அந்த கிரைம் சீன் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. 88ல் ஃபஸ்ட் லேப் உருவாக்குறாங்க யூஎஸ்ஏல. சரி, 88ல் ஓகே. அடுத்து ஜெனடிக் முக்கியமான பிரின்சிபல்ஸ் பார்த்தோன்னா ஜெனடிக் வேரியேஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் யூனிக்யூனஸ். ஓகே, எஸ்பெஷலி பார்த்தோன்னா விஎன்டிஆர்எஸ்னா என்ன. ஓகே, ஸோ வேரியபிள் நம்பர் ஆஃப் டேண்டம் ரிப்பீட் சீக்வன்சஸ், அதான் விஎன்டிஆர்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ராசஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் செயல்முறையில் 5 முறைகள் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு சாம்பிள் கலெக்ஷன், செகண்டு டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன், 3வது ஆம்பிளிஃபிகேஷன். ஓகே, 4வது பார்த்தோன்னா எலக்ட்ரோஃபோரோசிஸ், 5வது பார்த்தோம்னா டிஎன்ஏ ப்ரொஃபைலிங். சரியா? ரைட், நெக்ஸ்ட்டு பார்க்க முடியாது தமிழில் பார்த்தோன்னா இது மாதிரி சேகரிப்பு,
டிஎன்ஏ பிரித்தெடுத்தல், டிஎன்ஏ பெருக்கம், எலக்ட்ரோஃபோரோசிஸ், தென் டிஎன்ஏ விவரக்குறிப்பு. அப்புறம் நம்மளுடைய 10th புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எது? இந்த பாயிண்ட்ஸ். இப்போ 99% ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அது பேர் ஜினோமிக் டிஎன்ஏ அப்படின்னு பேர். இந்த 1% மட்டும் தான் சார் மாறுபடுது. அதுதான் விஎன்டிஆர்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 1% வச்சு ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரியா? அது கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் என்னென்ன இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிஎன்ஏ டெக்னாலஜி பில்லு. ஓகே, 2019 போட்டதை அது வந்து என்ன பண்ணி வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல் புக் நம்மளுடைய 10th புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து 12th புக்கில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் அப்ளிகேஷன்ஸ். அவ்வளோதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்து பார்த்தோம்னா லிமிட்டேஷன்ஸ் அண்டு சேலஞ்சஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகே, கிளியராக இருக்கா? ஸோ தட்ஸ் இட்ஸ். இதுதான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஸோ அந்த விஎன்டிஆர்எஸ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்ஏ நியூக்ளியோடைட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து பயாலஜி அப்படிங்கிறது ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் இன்னும் முடியலை. இந்த பிசிஆர்னா எலைசானா என்ன அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா வேக்சினேஷன் பார்த்துட்டோம்னா டாபிக் ஃபுல்லாக கவர் ஆயிரும். இந்த வாரத்தில் எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிரும். பார்க்கலாம், அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம். ஸோ இது ரொம்ப சின்ன டாபிக் தான். நேற்று டாபிக் பார்த்தோம்னா ரொம்ப சின்ன டாபிக் தான், இன்றைக்கும் ரொம்ப சின்ன டாபிக் தான். ஓகே, இதோட கண்டினியூஷனில் வந்து நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகே, இதுவரையும் 16 கிளாஸஸ் நம்மளுக்கு முடிஞ்சிருக்குங்க. ஒவ்வொன்றும் ஒரு சில வீடியோஸ் வந்து பிஃபோர் அதாவது 1 ஹவருக்குள்ளேயே முடிச்சிருக்கலாம். ஒரு சில வீடியோஸ் பார்த்தோன்னா 1.5 மணி நேரம் கூட இருந்திருக்கும். ஒரு டாப்பிக்லாம் பார்த்தோன்னா 2 வீடியோ கூட அப்படியே வந்திருக்கும், பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லி. சரியா? அந்த மாதிரி டாபிக்ஸ் அவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு சில டாபிக் சின்னதாக இருக்கனால ஈஸியாக முடிஞ்சிருது. ஓகேயா? நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், டெய்லி பார்த்துட்ருக்கீங்க, நோட்ஸ் எடுத்துட்ருக்கீங்க, ரிசல்ட்டும் வந்துருச்சு. நம்மளை எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க. ரித்தனமாக உட்காந்து படிங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் டேஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பிப்ரவரியில் எக்ஸாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு கையில் இருக்க நாட்கள் பார்த்தோன்னா 40 to 50 நாட்கள் கூட இல்லை. 40 நாட்கள் கூட இல்லை, 40 to 46 சம்திங் அவ்வளோதான் இருக்குது. ஸோ இடையில ஜனவரி மட்டும்தான் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அவ்வளோதான். இடையில ஜனவரி மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பசங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். படிக்க ஆரம்பிங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடக்கூடாது. சயின்ஸ் அண்ட் டெக்லேருந்து 15 கொஸ்டின் தானே அப்படின்னு சொல்லி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லெத்தாஜிக்காக இருக்காதிங்க. எதில் ஆஃப் படிப்பாங்களோ அதில் ஆஃப் படிப்பாங்க. அதில் மாற்றுக்கிறது இல்லை. பார்க்கலாம், அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சந்திக்கலாம். இனிமேல் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே. ஸோ எனிவே, see you in next class. Thank you. Keep watching, keep preparing, and then bye bye.